ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இப்போது இந்த மாதத்துக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். 1ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். நார்மலாகவே ஒரு 2-3 நாள் அடித்ததுக்கப்புறம் தான் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் வந்ததை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பைனரி கிளாஸு பார்த்திங்க அப்படின்னா, பைனரி ட்ரேடிங் கிளாஸு இந்த மாதம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்குது. 2வது பேட்ச்சு. அந்த பேட்சில் யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சது. அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பி. நீங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது கற்றுக்கணும். அது என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியலாட்டியும் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதம் ட்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா? டிசம்பர் மாதம் பிசி ஒரு 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேங்களா? டிசம்பர் மாதம் பிசி 35, ஜனவரி மாதம் பிசி 75 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேங்களா? அந்த 7க்கு பவர் பண்ணோம்னா 25 அப்படின்னு சொல்லி வரும். அந்த வந்து பவர் பண்ணி 75 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 35, இங்கே 75க்கு 25ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு நம்பர் இறங்கினா 15ன்னு அடிக்கணும். மேலே ஒரு நம்பர் ஏற்றினா 45 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். புரியுதுங்களா? அதாவது 35, 25, அடுத்து இங்கே 15 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு பதிலாக அவன் இந்த 35க்கு முன்னாடி போய் 35க்கு மேலே யார் போவா? அதாவது 2, 3, 4 தானே போகும் உங்களுக்கு, இல்லையா? அப்போது அந்த 45 அப்படிங்கிற நம்பரை இங்கே கேமில் முடிச்சிருப்பான், ஓகேங்களா? 45 அப்படிங்கிற நம்பர் கேமில் முடிச்சிருப்பான். இதில் வந்து ஏ போர்டுமே பாருங்கள் நல்லா தெளிவாக தான் ஆடி இருக்குதான். ஏ போர்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே 0, 1க்கு பதிலாக 6, அடுத்து 2 அப்படின்னு சொல்லி இங்கே 0, 6 வந்து 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போது 0, 1, 2ன்னு சொல்லி ஏ போர்டுமே ரொம்ப கிளியராக முடிச்சிருப்பான், ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கியான கெஸ்ஸிங்க என்ன அப்படிங்கிற பாருங்கள். ஏசி 25, பிசி 27. இப்போ இங்கே ஏபி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 26, இல்லை ஏபியில் ஒரு 26, இல்லை ரிவர்ஸ் பண்ணானா 62 அப்படிங்கிற மாதிரி வரணும். இதுலேயுமே அவன் அதே மாதிரி பவர் பண்ணி கொண்டு வருவானா அப்படிங்கிறது தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே இருக்குது. இங்கே 1 அப்படிங்கிறது இருக்குது. 1க்கு பவர் பண்ணோம்னா 6 அப்படின்னு வரும். அப்போ 4, 6 கேப்பில் ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ இதை நம்ம வந்து 200 ஒரு நிமிஷம் 265 இல்லை 625 அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆல்போர்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்தேன், அதை நான் என்னங்கிற சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இப்போது நவம்பர் மாதம் லாஸ்ட் டேட்டு பாருங்கள். நவம்பர் மாதம் லாஸ்ட் டேட்டில் இருங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நவம்பர் மாதம் லாஸ்ட் டேட்டில் 654 அப்படின்னு அடிச்சிருப்போம். அதில் ஏபி மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா 65 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துருக்கும், ஓகேங்களா? அந்த 6-5லேருந்து ஒரு நம்பர் அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு ஆல்போவில் ஒரு நம்பர் இறங்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு 4 மாதமாக. இந்த மாதமும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ டிசம்பர் மாதம் என்னென்னு பாருங்கள். லாஸ்ட்டில் 799, 79 அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அடுத்த மாதம் ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் இங்கே இறங்கியிருக்கு, ஓகேங்களா? ஜனவரி மாதத்தில் லாஸ்ட்டில் பாருங்கள் ஏபியில் 37, 3, 7 ரெண்டுமே இருக்குது. அந்த 3, 7லேருந்து இங்கே நம்மளுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிமிஷம் பிப்ரவரி மாதம் 374 அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து அவன் ஏபியிலேருந்து எடுக்கல, ஃபுல்லாக அந்த நம்பர்லேருந்தே ஒரு நம்பரு இங்கே ஏபியிலேருந்து எடுக்காமல் சி போர்ட்லேருந்து எடுத்திருக்கான் 4 அப்படிங்கிற நம்பர். அதாவது முதல் நாள் அடித்த நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பரு
நமக்கு இங்கே ஆல் போர்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஏபியில் எடுக்கிறான், ரொம்ப ரேராக அவன் ஏசியில் எடுக்கிறான். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டு டேட்டில் 991 ரிசல்ட்டு. அதுலேருந்து 1 அப்படிங்கிற நம்பரு நமக்கு மார்ச் மாதத்தில் ஆல் போர்டில் வந்துருக்கு. புரியுதுங்களா, இங்கே வந்து ஏபி, அதாவது ஏபியிலேருந்து ஏ இல்லை பியிலேருந்து நமக்கு இங்கே 2 நம்பர் எடுத்துகிட்டு இருந்தான். 5 அப்படிங்கிற நம்பர் பி போர்டிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நவம்பர் மாதம் லாஸ்ட்டில். அதுக்கடுத்து டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் பாருங்கள் 7, 9 அந்த ஏ போர்டிலேருந்து 7 அப்படிங்கிறத எடுத்தான். அடுத்தது மாதத்தில் பார்த்திங்கன்னா சி போர்டிலேருந்து எடுத்தான், இப்போயும் சி போர்டிலேருந்து எடுத்துருக்கான். அப்போது இங்கே வந்து 8, 4, 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேற்று வந்தது. அதுபடி நம்மளுக்கு இங்கே ஒரு 5 அப்படிங்கிற நம்பரு உலகிற்கு கிடைக்கிது. வேறு ஏதாவது உங்களுக்கு 8 இல்லை 4 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் இதில் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ரூட்டு படி இதுதான் கெஸ்ஸிங்கு. ஏபியில் 26, 62 சப்போர்ட்டுக்கு வேணால் ஆளில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு வீக்லி சார்ட்லேருந்து தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக அடித்த ஏ போர்டு 0 அப்படின்னு இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா லாஸ்ட் அடித்த ஏ போர்டு 0, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 0, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 0. ஓகேங்களா, இந்த ஏ போர்டு 0வில் இந்த ஏ போர்டு 0ன்னு அடிக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஆல் போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற பி போர்டுக்கு பவரோ இல்லை டைரெக்டோ வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒழுங்காக மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இங்கே ஏ போர்டு 0 அது கூட இருக்கிற நம்பரு அடுத்த நாள் டைரெக்டாகவோ பவராகவோ வந்துட்டுருக்கு. ஏ போர்டு 0ங்கிறது மட்டும் ஆல் போர்டில் இறங்குது. ஓகே, அதே மாதிரி ஏ போர்டு 0 ஒரு நாள் விட்டு ஆல் போர்டில் 0, இங்கே இருக்கிற ஏபி அப்படியே உலகே இறங்கியிருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே ஏ போர்டு 0, அங்கே இருக்கிற ஏபி பார்த்திங்க அப்படின்னா 07ன்னு இருக்குது. ஒருவேளை அது 07 இல்லை 02ங்கிற பேரோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து 07 இல்லை 70 அப்படி இல்லை அப்படின்னா 2002 அப்படிங்கிற நம்பரு ஆளில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏபி 15, பிசி 16, ஏசி 17 அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிருப்பான். ஓகேங்களா, ஏபி பிசி ஏசின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சூப்பராக ஆடிருப்பான். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏபி 07, ஏசி 17. ஓகேவா, ஏபி 07, ஏசி 17. அப்போது பிசி ஒரு 27 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பிசி 27 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபடி பார்த்தாலும் நமக்கு 27 அப்படிங்கிறது உலர்க்கி வர்ற மாதிரி இருக்கிறதுனால இதோ ஒரு பாக்ஸாகவே கூட நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ 027 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஒரு பாக்ஸாகவே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, டைரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இது ஒரு பாக்ஸில் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். சின்னதாக ஏதோ 10 ரூபா டோக்கன் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், வந்தால் ஒரு 5000 வரட்டும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.